நல்ல கருத்து இருக்கக்கூடிய அரபு பெயர்களை வைக்கலாம். ஆனால் இன்று அருமையானவர்களே, ஃபேஷனுக்காக வேண்டி புதிய புதிய பெயர்களை தேடிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அதை எடுத்து பார்க்கும் பொழுது அதனுடைய கருத்து மிக மோசமாக இருக்கிறது. ஜானியா என்பதாக பெயர்களை பெண் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். இசட்டிலே வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜானியா என்று வைக்கிறார்கள். ஜானியா என்றால் விபச்சாரி. அருமையானவர்களே, இதே போல ஆண் குழந்தை பிறந்தால் சரூக் என்பதாக வைக்கிறார்கள். சரூக் என்றால் திருடன். இதே போல ஃபினிலா என்று எஃபிலே பெயர் வேண்டும் என்பதற்காக ஃபினிலா என்று வைக்கிறார்கள். ஃபினிலா என்பது பெனியனுக்கு சொல்லப்படும், நாங்கள் உள்ளே அணியக்கூடிய அந்த ஆடைக்கு சொல்லப்படும். இதே போல எம்மிலே பெயர் வேண்டும் என்று சொல்லி பெண் குழந்தைக்கு மிக்னசா என்பதாக பெயர் வைத்திருக்கிறார்கள். மிக்னசா என்றால் தும்புத்தடி. அருமையானவர்களை, வீட்டை கூட்டுவதற்காக வேண்டி நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த தும்புத்தடிக்கு அரபியிலே மிக்னசா என்று சொல்லப்படும். ஆகவே மிக்னசா அழகாக இருக்கிறதே என்று சொல்லி கருத்தை விளங்காமல் தேடி பார்க்காமல் பெயரை வைத்தால் அந்த மிக்னசா, அதாவது அந்த தும்புத்தடியுடைய தன்மை தான் குழந்தைக்கு ஏற்படும். ஆகவே பெயர்களை வைக்கும் பொழுது நல்ல கருத்துள்ள பெயர்களை நாங்கள் பார்த்து வைக்க வேண்டும்.